சென்னை சாலிகிராமத்தில் வீட்டு வாசல் முன்பு பைக் நிறுத்திய விவகாரத்தில் அதிமுக பிரமுகர் மற்றும் வங்கி அதிகாரிகள் உட்பட 7 பேரை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். சாலிகிராமம் அபுசாலி தெருவை சேர்ந்த சொர்ணலட்சுமி என்பவரது வீட்டு வாசல் அருகே வங்கி அதிகாரிகளான ஷர்மிளா மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் பைக் நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 10க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் சொர்ணலட்சுமியின் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தியதோடு வாசலில் நின்றிருந்த காரையும் திருடி சென்றதாகவும் சிசிடிவி பதிவுகளையும் அந்த கும்பல் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுக பிரமுகரான வழக்கறிஞர் ராஜ்குமார், வங்கி அதிகாரிகள் ஷர்மிளா, கிருஷ்ணவேணி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே நேரம் ஷர்மிளா தரப்பிலும் எதிர்ப்புகார் அளிக்கப்பட்டிருப்பதால் போலீசார் இரு தரப்பிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள தொம்பரமேடு அருகே சாலையில் சென்ற காரின் டயர் திடீரென்று வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதியை சேர்ந்த மணி என்பவர் தனது குடும்பத்தினருடன் சிறுவாபுரி முருகன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நல்வாய்ப்பாக காரில் பயணம் செய்த அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்தின் போது பதிவான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கிருஷ்ணமூர்த்திக்கும் அவரது மனைவி மோனிஷாவிற்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இரவு மதுபோதையில் வந்த கணவனுடன் ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த மோனிஷா அவர் தூங்கும்போது கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலையை ஒப்புக்கொண்ட மோனிஷாவிடம் வேறு யாருக்காவது இதில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பேரூராட்சியில் 10 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததை கண்டித்து பிலாங்காலை பகுதி மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். நில உரிமையாளர்கள் சாலைக்கான இடத்தை அரசுக்கு ஒப்படைக்காமல் ஏமாற்றியதால் தற்போது சகதி நிறைந்த பாதையில் முதியவர்களும் மாணவர்களும் அல்லல்படும் அவல நிலை நீடிக்கிறது. ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத அளவிற்கு மோசமான சூழல் நிலவுவதால் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஊர் வாயிலில் பேனர் வைத்துள்ளனர். பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மாலை திரு ஆவினன்குடி கோயிலில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் காவடி சுமந்தும் கொடுமுடி தீர்த்தம் எடுத்தும் பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பங்குனி உத்திர விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கீழக்குறிச்சிப்பட்டியில் உள்ள ஆதி பொன்னழகி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா பாரம்பரிய மாறாத வினோத வழிபாடுகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அருகில் உள்ள கண்மாயில் இறங்கி உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு தலையில் கோழி இறகுகளை சூடியபடி பக்தி பரவசத்துடன் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
இவ்வாறு சேறு பூசி வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் விவசாயம் செழித்து மழை பொழியும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் குழந்தை வரம் வேண்டி கரும்பு தொட்டில் கட்டி கோவிலை வலம் வந்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழா கிராமப்புறங்களின் தொன்மையான கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்திருந்தது. திருச்சி திருவெரும்பூர் அருகே திமுக கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூத்தைபார் பேரூராட்சி 11வது வார்டு கவுன்சிலரும் திமுக இளைஞரணி செயலாளருமான ரஞ்சித்குமார் நேற்று இரவு தனது தொழில் கூட்டாளியை சந்தித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திருவெரும்பூர் நவல்பட்டு சாலையில் புதுத்தெரு அருகே மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்துள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற ரஞ்சித்குமாரை அந்த கும்பல் கட்டையால் தாக்கி பின்னர் அரிவாளால் தலை மற்றும் தொடைப்பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி செல்வராக நாகரத்தினம் மற்றும் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தொழில் போட்டியா அல்லது அரசியல் முன்விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து வந்த தேரில் வள்ளி தெய்வானை சமேதராய் சுப்பிரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுப்பிரமணியர் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக கீழவீதி தேரடியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தேர் புறப்பட்டு 4 வீதிகளிலும் வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகா முருகா என பக்தி முழக்கமிட்டு வடம் பிடித்து தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா அதிகாலை பக்தி பரவசத்துடன் தொடங்கியது. தலைமை பூசாரி முதலில் குண்டம் இறங்கி விழாவை தொடங்கி வைக்க, அதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி முழக்கத்துடன் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பாதுகாப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் புகுந்த மக்னா யானை அரசு நியாய விலை கடையை உடைத்து 8 மூட்டை அரிசியை சாப்பிட்டு சேதப்படுத்தியுள்ளது. அதிகாலையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த அந்த யானை வீடுகளின் சுற்றுச்சுவர்களையும் இடித்து தள்ளியதால் கிராம மக்கள் கடும் அச்சமடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே தொடரும் இந்த யானை அட்டகாசத்தை தடுக்கவும், ஊடுருவும் மக்னா யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் வனத்துறையினருக்கு பொதுமக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மலபார் ஈழவ சமுதாயம் சார்பில் கொடுங்கல்லூர் அம்மன் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது.
கோடையா வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு முன் செண்டை மேளம் முழங்க பாரம்பரிய நடனமாடியும் குறி சொல்லியும் பக்தர்கள் தங்களது வழிபாட்டை தொடர்ந்தனர். பொம்மை யானை மற்றும் சுவாமி வேடம் அணிந்த கலைஞர்களின் அணிவகுப்புடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தை கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். ஆண்டுதோறும் இக்கோயில் திருவிழாவிற்கு வருகை தரும் அமைச்சர் எல் முருகன் இன்று அதிகாலை தீகுண்டத்தில் இறங்கி அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து கோயிலுக்குள் சென்ற அவர் வீணை அலங்காரத்தில் அருள் பாலித்த பன்னாரி அம்மனை மனமுருகி வேண்டியுள்ளார். மதுரை மத்திய தொகுதி உட்பட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 210 நாற்காலிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலமாசி வீதி அருகே உள்ள சீல் வைக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாய கூடத்தில் திமுகவினர் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சமுதாய கூடத்திற்கு மட்டும் எதற்காக வைக்கப்பட்டதுங்கிறதா உங்களுடைய கேள்வி. இது பெட்டிஷன் போடுற விஷயம் பதிவு கொடுப்பாங்க. சரி வராது. என்ன நாங்க உங்க உட்காருமா ரோட்ல இதையடுத்து தகவல் அறிந்த தேர்தல் பறக்கும் படையினர், போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 210 நாற்காலிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 4 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த அருண்குமார், சுசித்ரா தம்பதியின் குழந்தைக்கு சளி பாதிப்பு இருந்ததால் அங்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்போது செவிலியர் ஊசி போட்ட சில நிமிடங்களிலேயே குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தவறான சிகிச்சையே குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டி மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் தற்போது போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரில் 600 ஆண்டுகள் பழமையான பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி மாதத்தை முன்னிட்டு தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக காளி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பச்சை காளி பவளக்காளி வேடமணிந்தவர்கள் நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்லியம்மன் கோவிலில் 1 லட்சம் மதிப்பிலான வெள்ளி கிரீடத்தை திருடிய அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். கடந்த 17ஆம் தேதி கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு கருவறையில் இருந்த கிரீடம் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முகமூடி அணிந்த நபரை அடையாளம் கண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது உடையார்பாளையத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி வாசுதேவன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் வெள்ளி கிரீடத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே
வீட்டிற்குள் புகுந்த பாம்பு தீயணைப்புத் துறையினரால் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. குருசாமி கொட்டாய் கிராமத்தில் உள்ள விஸ்வநாதன் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் இரவு திரும்பி வந்து கதவை திறந்தபோது பாம்பு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்க பாம்பை லாவகமாக பிடித்து சென்று பாதுகாப்பான பகுதியில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தீவிரமடைந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். இதனால் ஆற்றில் பள்ளம் தோண்டி ஊற்று தண்ணீரை பல கிலோமீட்டர் எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சரியான வெயில். சரியான வெயில். கஜா புயல் தாக்கம், பருவமழை குறைவு காரணமாக நீர்நிலைகள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டமும் சரிந்ததாக கூறப்படுகிறது. பல பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் இல்லாததால் மக்கள் கேன் மற்றும் லாரி தண்ணீரை நம்பியுள்ள சூழல் உருவாகியுள்ளது. எனவே அடுத்து வரும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.